யோசேப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது என்ன நம்பிக்கைன்னா, எப்படியாவது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் சந்ததியை கானானுக்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24-25 படிக்கும்போது, யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை கானானுக்கு கொண்டு போய் அடக்கம் செய்யும்படியாய் வேண்டிக் கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஏறக்குறைய 430 ஆண்டுகளுக்கு பிறகு, 430 ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்புடைய எலும்புகளை 40 வருஷமாய் சுமந்து சென்று கானானிலே அடக்கம் செய்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிகிற சூளைக்கு முன்பாக ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய நம்பிக்கை வீண் போகல. அது மட்டும் இல்லை, பிறவி குருடனாயிருந்த பர்த்திமேயுடைய நம்பிக்கை, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்டுக்கொண்ட பர்த்திமேயுடைய நம்பிக்கை. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, கூப்பிடுறீங்களோ, உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya சொல்லலாம், நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லலாம்.